என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, "மச்சான் உன் வீடியோ பார்த்தேன்டா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாடியில வந்து கார்டன் மாரி செட் பண்ணணும்" அப்படின்னு சொன்னான். சரி கிளம்பிட்டு இருக்கப்ப எங்க அம்மா வந்து அரிசி 2 டம்ளர் கழுவி வச்சுட்டு போலான்ட்டாங்க. டக்குனு என்ன பண்ணேன், அரிசிலாம் எடுத்து கொட்டி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அந்த வாஷ் பண்ண தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அத எடுத்து இன்னொரு குண்டால ஊத்தி வச்சுட்டேன். ஏன்னா செடிக்கு வந்து ஊத்துனா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஊத்தி வச்சு நல்ல தண்ணி ஊத்தி வச்சு, நானும் அங்க இருக்க ஸ்டாண்ட் பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. வாட்சு, கண்ணாடி, மோதிரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸ்ட்ரெயிட்டா அவன் வீட்ல போய் நின்னுட்டு அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு, டக்குனு மொட்டை மாடிக்கு மேலே ஏறி போயிட்டேங்க. மேலே போய் பார்த்தா, ஐய்யய்யோ! அவ்வளோ டஸ்ட்டுங்க. ஆல்ரெடி மண்ணு செடியெல்லாம் வச்சிருப்பான் போல இருக்குது. காஞ்சு போய் கிடந்துச்சுங்க. ஃபுல்லா அவன கூட்ட சொல்லிட்டேன். இவன் கூட்டத்த பார்த்தா இப்போதைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி கூட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஃபுல்லா கூட்டி சுத்தம் பண்ணி மண்ணெல்லாம் வாரி போட்டதுக்கப்புறம், ஸ்ட்ரெயிட்டா அங்க போயி இந்த செடிகள பார்த்தா 2 செங்கல் சும்மாவே கிடந்துச்சு. அந்த செங்கல வச்சு மேல டைல்ஸ் கல்ல வச்சுட்டு, அங்க கிடந்த காஞ்ச மண் எல்லாத்தையும் தூக்கி கீழ கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மாலாம் எல்லா மண்ணும் நல்லா காஞ்சு போய் அவ்வளோ கெட்டியா இருந்துச்சு. பக்கெட்லேருந்து எல்லாமே எடுத்து கொட்டுனா மண் அவ்வளோ இருந்துச்சு. காஞ்ச செடியெல்லாம் தூக்கி போட்டு, சரி அங்க இருந்த மண்ண எல்லாத்தையுமே உடச்சி தூள் தூளா ஆக்கிட்டாங்க. ஏன்னா, அப்பதான் தண்ணி ஊத்துறப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் மேல ஊத்தி, நல்லா மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு, கரண்டியெல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்ட கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வச்சுல, நானும் ஏறி கொஞ்சம் நல்லா மிதி மிதின்னு மிதிச்சு, மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஈரம் பண்ணி எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் என் ஃப்ரெண்டும் செடி வாங்கலாம்னு சொல்லிட்டு கார்டனுக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாமே மரம் மாரி தான் கன்னு இருந்துச்சு. எதுவுமே மாடி செடி மாரி இல்ல. ஒரு 5 செடி மட்டும் இருந்துச்சு. அத மட்டும் நாங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்த நேரமோ என்னவோ தெரியல, மழை நல்லா புடிச்சிச்சு. ஸோ, அந்த மழையிலயும் பார்த்தீங்கன்னா, அவன செடி வைக்க சொல்லிட்டு, ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டு, மண்ணெல்லாம் போட்டு ஒரு லெவலுக்கு செட் பண்ணிட்டு, ஆல்ரெடி அடுக்கி வச்சிருந்த கல்ல போய் எல்லாம் நீட்டா அடுக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டோங்க. அடுக்கி வச்சிருந்தோமே, அந்த செடி அந்த மழையில பண்றப்போ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டுக்கும், அந்த செடி வைக்கிறதுக்கும். ஸோ, ஃபுல்லா வச்சு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம். லாஸ்ட்டா 2, 3 செடியெல்லாம் இருந்துச்சு. அதையும் வச்சு மண்ணெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எண்டிங்ல இருக்கோம். எப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க. ஸோ, இவ்வளோதான். 5 செடி வச்சாலும் நமக்கு நிம்மதியா வச்சிரும். முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பாய்.